இதையும் கவர்ந்த இனிய நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேநீர் நேரத்தில் நாம் பல வகையான ஐட்டங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். புதிய ஐட்டங்களை நம்ம வாரந்தோறும் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராதா சீனிவாசன் அவர்கள் நமக்கு சொல்லித்தரப்போகிற ஒரு புதிய ஐட்டம், சிறுதானிய கலவை சூப். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று, குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று, சுறுசுறுப்பையும் புரோட்டீனையும் தரக்கூடிய நல்ல ஒரு பானம். இந்த சூப் எப்படி செய்ய போகிறதுன்னு கேட்டுக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். பார்க்க ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற அந்த ஐட்டங்களை என்னென்ன சேர்க்க போகிற சொல்லுங்க. சிறுதானிய கலவை சூப். அதுக்கு சிறுதானியங்களில் ஒரு 5 செலக்டிவாக எடுத்திருக்கேன். அது என்ன? பாசிப்பயிறு, முழு பாசிப்பயிறு, கொள்ளு பயிறு, ராகி, கம்பு, திணை. இந்த 5 தானியங்களையும் வறுத்து நல்லா சிகப்பாக வாசனை வரும் வரை வறுத்து ரவா போல் உடைச்சிக்கணும். உடைச்சிட்டு அதுக்கு நம்ம வெங்காயம், வெண்ணெய் ஒரு சிறிதளவு 1 டீஸ்பூன் சேர்த்து வெங்காயம் வதக்கிட்டு அது மேலே வெங்காயத்தாளையும் போட்டு வதக்கிட்டு நம்ம டொமேட்டோ தக்காளியை சாறு எடுத்து 2 தக்காளியை வேக வச்சுட்டு தோலியை நீக்கிட்டு மிக்சியில் அரைச்சோம்னா விழுது போல் வரும். அந்த விழுதை எடுத்து வச்சுருக்கேன். இது 3த்தையும் சேர்த்து அடுப்பில் நல்லா வதக்கின பின்ன நம்ம ரவையை எடுத்து அரைத்து வைத்த ரவை போல் அரைத்து வச்சுருக்கேன். அதை போட்டு இதை கிளறிட்டு 1 டம்ளர் ரவைக்கு 5 அல்லது 6 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விட்டால் சூப் 5-10 நிமிஷங்களில் சூப் வெந்து கிடச்சிடும். நம்மளுக்கு வெந்த பிறகு கீழே இறக்கி நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் அண்ட் கொத்தமல்லியால் அரங்கி வச்சு அழகாக சாப்பிடலாம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம வதக்க போகிறோம். ஸ்டவ் பற்றியாச்சு. இப்போ சிறிதளவு வெண்ணெய் சேர்க்க போகிறோம். ரொம்ப வேண்டாம். வெண்ணெய் பிடிக்காதவர்கள் எண்ணெய் சேர்க்கலாம். சும்மா எந்த ரிஃபைன்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் சூரியகாந்தி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயம் கடலெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் மிகவும் நல்லது உடம்புக்கு. லேசாக வெண்ணெய் உருகட்டும். உருகின பின்னா நம்ம முதல்ல வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை போட்டாச்சு. இது நல்லா வதங்கினதும் அடுத்தது வெங்காயம் முழு வேக்காடா வேகணுமா இல்லை அரை வேக்காடா? லேசாக வெந்தால் போகிறோம். இப்போ வெங்காயம் சீக்கிரம் நம்ம ரோஸ் கலரில் கொஞ்சம் ஒரு மாதிரி சிவந்த நிறமா, ரொம்ப சிவந்த வேண்டாம். சிறிதளவு வேகணும்னா நம்மளுக்கு துளி உப்பு, சிறிதளவு சிட்டிகை உப்பு போட்டதுன்னா சீக்கிரத்தில் வறுந்து கிடைக்கும். வறுபட்டுடும் வெங்காயம். ஆனால் சூப்புக்கு மிகவும் வாசனை கொடுக்கக்கூடியது. பூண்டு பிடிக்கும் என்று சொல்பவர்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைத்து சிறிதளவு கலக்கலாம். சில குழந்தைகள் சாப்பிட விரும்பி இஞ்சி காரம் சாப்பிட்றதில்ல குழந்தைகள் விரும்பி, அதனால இஞ்சி போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இதை வெங்காயம் லேசா பொன்னிறுவல் வந்துருச்சு. இஞ்சி போடலன்னா கூட பரவாயில்ல. அதுக்கு இது வெங்காயத்தாள் வெங்காயமும் வெங்காயத்தாளும் இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு வெயிலால உடலுக்கு உபாதை இருந்தால் வெங்காயத்து சாறு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. வெங்காயம் எல்லா சமையலையும் சேர்த்துக்கலாம். சன்ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி ஜுரம் இதெல்லாம் வராத நம்ம உடம்பை பாதுகாத்து கொள்ளலாம். வெங்காயத்துலேயும் நிறைய தாது உப்புக்கள் இருக்கு. அதனால வெங்காயம் தினசரி சமையலையே பச்சை வெங்காயம் சாலட்ல கூட நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்பவும் ருசியாக இருக்கும். இப்போ வெங்காயத்தாள் கூட இது நிமிஷமாக வதங்கி போயிடுச்சு. இதை சூப்பில் எப்போதுமே கறிகாய்கள் சிறிதளவு கிறிஸ்பாக கடிக்கும்படியாக வாயில் கடிப்பட்டா முறுமுறுப்பாக இருந்தால் பீன்ஸ், கேரட் அரை வேக்காட்டில் போட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். பெரியவங்களுக்கு நல்லா இருக்கும். சிறு குழந்தைகளுக்கு நல்லா வேக வச்சு நம்ம கொடுத்துடலாம். இதுவும் போட்டாச்சு. தக்காளி விழுது, அரைத்த விழுது 2 தக்காளி அரைத்து அதை விழுது சேர்த்துருக்கேன். விழுது சேர்த்து இது கொஞ்சம் 2 நிமிஷம் பச்சை வாசனை போயிடும். போவே பச்சை வாசனை போனதும் அதை எடுத்துட்டு அது கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். ஏற்கனவே ஒரு தடவை போட்டீங்க இல்லையா? உப்பு சிட்டிகை உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். பார்த்து கடைசியில் நம்ம மொத்தமாக சூப்புக்கு போடலாம். இதோ சூப் கூட இதோ தக்காளி கூட நல்லா இதாகிடுச்சு உங்களுக்கு. இது பொடித்த ரவை இதோ எல்லாம் வறுத்து எல்லா தானியங்களும் ஒரு கப் எடுத்து
வறுத்து பொடித்த ரவை இருக்கு. ரவை போல் ஒடித்துக்கணும், மாவா ஆக்கக்கூடாது. இந்த 5 தானியங்களின் கலவையா? கலவை. அதனால்தான் சிறுதானிய கலவை சூப்பு. வறுத்து பொடித்தது வாசனையா இருக்கும். கஞ்சி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். சூப் பண்ணும்போது இதை போட்டாச்சு. இது லேசாக ஆனது. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி அளந்து விட்டுறணும். ரொம்ப முன்னாடி வறுப்பட்டதுனால அவ்வளோ அதிகம் வேண்டாம். இதால நம்ம 5 டம்ளர் இது அளவு போட்டோம் இல்லையா, 5 டம்ளர் போட்டுக்கலாம். நம்ம அது வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம 2 இது 4 இருக்கு தண்ணி 4 இது கலக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணி கட்டி தட்டாமல் நம்ம சுருளில் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னும் 5வது கப்பு போடுறேன். இது 5-10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதி வந்து எல்லாம் சுருங்கிடும், நல்லா திக்காகும். நம்ம இதுக்கு கார்ன்ஃப்ளோர், நம்ம சோள மாவு, மைதா மாவு இதெல்லாம் சில பேர் சூப்பில் அரைச்சி கலந்து விடுவாங்க. அது தேவையே கிடையாது. மைதா மாவு ரொம்ப உடலுக்கு கெடுதல். சோள மாவு நல்லது, கொழுகொழுப்பை தரும் சூப்பில். கறிகாய்கள் வந்து தக்காளி எல்லாம் சூப் பண்ணோம்னா கொஞ்சம் நீரை தண்ணி விட்டாப்பெல்லாம் இருக்கும். அதனால் திக்கன் பண்ணுறதுக்கு அவங்க திக்னிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் சிறுதானிய கலவையிலேயே அந்த திணை மாவு, கம்பு எல்லாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கறதுனால அந்த மாவே நல்லா சேர்ந்து கிடைக்கும். எல்லாமே சேர்ந்து ரொம்ப ருசியாக இருக்கும். மேடம், இதுலயே வந்து 5 வகையான சிறுதானியங்கள் இருக்குல்ல? ஆமா, 5 வகையான சிறுதானியங்கள் இருக்கு. அது என்னென்ன சொல்லுங்க திருப்பி. இப்ப வந்து கம்புன்னு எடுத்துட்டோம்னா, கம்பு மாவுல வந்து புரதச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால உடலுக்கு குளிர்ச்சியை தருது. குழந்தைங்களுக்கு வெயில் காலத்துல கம்பு மாவுல தோசை, இட்லி, அப்புறம் கம்புல பொங்கல் பண்ணலாம். கறிகாய்கள்லாம் சேர்த்து இந்த மாதிரி தனியாக கூட சூப் பண்ணி கொடுக்கலாம். மரகரிசியும் கம்பும் சேர்ந்து வெண்பொங்கல் செய்தால் ரொம்ப ருசியாக இருக்கும். அடை கூட காய்கறிகள் சேர்த்து பண்ணலாம். கேழ்வரகு எடுத்தோம்னா அதில் இரும்பு சத்து அதிகம். அந்த மாவுச்சத்துங்கிறது இப்போ நார்ச்சத்து சொல்லுவோம். அது ஜீரண சக்திக்கு ரொம்ப அதிகம் உபயோகமாக இருக்குது. பாசிப்பயிறு வந்து பசுமை நிறத்தை கொடுக்கறது. பசுமை வந்து எப்போதுமே கண்ணுக்கும் குளிர்ச்சி, உடலுக்கும் குளிர்ச்சி. இப்போ சூப் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு நன்றாக கொதி வந்துடுத்து எல்லாம் வெந்து கிடைக்கிறது. இதோ சூப் நல்லா திக்கன்னு ஆயிண்டு வந்துருக்கு. நீங்கள் சுவையாகவும் சூடாகவும் பிரமாதமாக விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த சூப் வந்து காலையில் சாப்பிட்லாமா, மாலையிலையா, எப்படி? இந்த சூப் வந்து இரவு டின்னருக்கும் சாப்பிட்லாமா, ராத்திரி சாப்பாட்டுக்கும். அதாவது சாப்பாடு பிடிக்கல, ஒன்றுமே வேண்டாம், வயிறு ரொம்ப இருக்குன்னா இது ஒரு பவுல் சாப்பிட்டுட்டு படித்தா வெடிய வரைக்கும் பசியாது. பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியாக சாப்பிடணும். நம்ம எல்லாம் தூங்கி எழுந்து வயிறு காலியாக இருக்கும்போது ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்னா இது ஒரு பவுல் சாப்பிட்டுட்டு நம்ம இப்போல்லாம் ஓட்ஸு அது இதுங்கிறாங்களே, இது ஈஸியாக செய்யக்கூடியது. வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம்னா 10 நிமிஷத்தில் சூப் ரெடி ஆகிடுது. நம்ம கிராம மக்கள் வந்து அந்த காலத்தில் இதை சாப்பிட்டு 6 மணி நேரம் பட்னியாக வயலில் வேலை செஞ்சுட்டு வந்து சாப்பிடுவாங்க. அப்போவும் அவங்க வரகரிசி, சாமை அரிசி வச்சு குழம்பு வச்சு, காரக்குழம்பு வச்சு எல்லாம் சாப்பிடுவாங்க. திணையில் கூட காரக்குழம்பு பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால தான் அவங்க வந்து உழைக்கிற சரீரம், உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாங்க. சக்கரை வியாதி கிடையாது, எந்த பிளட் ப்ரெஷர் கிடையாது. ரொம்ப நிம்மதியும் மனசுக்கு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதனால இந்த ஆரோக்கியமான நம்ம கலவை சூப், சிறுதானிய கலவை சூப் வந்து எல்லாரும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ சிறுதானிய கலவை சூப்பு வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிறிது தேவைக்கேற்ப சிறிது உப்பு கலந்துக்கலாம். சுவைக்கேற்ற உப்பு. தக்காளி இருக்கிறதுனால நம்ம வந்து புளிப்பு இருக்கு, புளிப்பு சேர்க்க வேண்டாம். அப்படி புளிப்பு வேணுங்கிறவங்க வந்து நம்ம இது எலுமிச்சம்பழம் வேணா ஜூஸ் சேர்த்துக்கலாம். வேணும்னா மிளகுத்தூள் வந்து சிறிது சேர்த்துக்கலாம். அதிகம் வேணுங்களோ அதிகம். மிளகுத்தூள் காரத்துக்காக. ஜீரகமும் வாசனை. மிளகு கூட ஜீரண சக்தி, ஜீரகமும் ஜீரண சக்தி. அண்ட் எல்லா சிறுதானியங்களும் புரோட்டீன் அதிகம் இருக்கிறதுனால வாயு தொல்லை இருக்கும். வாயு தொல்லைக்கு தான் இந்த எல்லா சமையலையும் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கிறோம். இப்போ சிறுதானிய சூப் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து இது பதமா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்கம்மா? இது திக்கா இருக்கு, வெந்து கலர் மாறி இருக்கு. நம்ம பளபளன்னு ஆயிடுச்சு, கலர் மாறிடுது, வெந்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு. அதான் பதம் வந்துடுச்சு. இப்போ வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை சிறுதானிய கலவை சூப் ரெடி ஆயிடுத்து. கொத்தமல்லியால் அலங்கரிக்கிறோம்.
கொத்தமல்லி போட்டேன். சூப்பில் கொத்தமல்லி போட்டிருக்கேன் அலங்காரம் செய்ய. கொத்தமல்லி வந்து எல்லா சமையலையும் நம்ம சேர்த்துக்கிறோம்னா கேன்சர் வியாதி வராமல் தடுக்கலாம். ரொம்பவும் நல்லது. இப்போ புதுதாக எல்லாரும் கொத்தமல்லி அதிகம் சாப்பிட்றாங்க. அரைச்சி விழுதா கூட சூப்பில் சேர்த்துக்கலாம். வாயில் கடிச்சா சில குழந்தைகளுக்கு பிடிக்காது, பெரியவங்களுக்கும் பிடிக்காது. ஸோ நம்ம தக்காளி அரைக்கும் போது கொத்தமல்லியும் அரைச்ச விழுதை எடுத்து சூப்பில் சேர்த்து பரிமாறி கொடுக்கலாம். சிறுதானிய கலவை சூப் வந்து சூடும் சுவையுமா ரொம்ப அருமையாக செய்து காட்டியிருக்காங்க நம்ம ராதா சீனிவாஸ் அவங்க. இந்த சூப் வந்து கிராமிய மனம் கமழும் ஒரு சத்துள்ள ஒரு சூப். இந்த சூப் வந்து தேநீர் நேரத்தில் நீங்கள் பார்த்துறீங்க. இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள். அப்புறம் அதை பற்றிய தகவலை எங்களுக்கு சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியாக மசாலா நான் எப்படி பண்ணுறதுன்னு ராதா சீனிவாசன் அவர்கள் நம்ம செய்து காட்ட போகிறாங்க. மேடம், அந்த மசாலா நான் 2வது ஐட்டமாக செய்யலாம்னு சொன்னீங்க. இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்? அதுக்கு மசாலா நான் வந்து மைதா மாவு, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வைக்கணும். முதல்ல மைதா மாவு, தயிர், ஈஸ்ட்டு, கரம் மசாலா, சில்லி பவுடர், பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள், அந்த ஆனியன், இது கொத்தமல்லி, பொடியான கொத்தமல்லி, அப்புறம் வந்து இதில் வெங்காய விதைகள் அது போட்டால் தான் மசாலா. அது என்ன வெங்காய விதைகள், ஆனியன் சீட்ஸ்னு கருப்பாக சின்னதாக கிடைக்கும், கடையில் கிடைக்கிறது. அது வந்து மனம் கொடுக்கும் நான்கு. தயிரை விட்டு இப்போ ஈஸ்ட்டும் கலந்து மாவை எல்லா கலவையும் கலந்து பிசைந்து 6 மணி நேரம் ஊறணும். மாவு வந்து அப்படியே புஷ்ஷுன்னு இட்லி மாதிரி உப்பி வரும், இட்லி தோசை மாதிரி. அப்புறம் அதை வந்து மடித்து 8ஆ மடித்து நம்ம இட்டு ரொட்டி கல்லில், தவாவில், தோசைக்கல்லில் போட்டு அதை 2 பக்கமும் திருப்பி எண்ணெய் நெய் ஒன்றும் விட வேண்டாம். தயிரே சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் 2 பக்கமும் திருப்பி துணியால் ஒத்தி எடுத்தோம்னா வெந்துடும், அது புஷ்ஷுன்னு வந்துடும். அதை எடுத்து அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசாலா கொண்டு வந்திருக்கேன், தம் ஆலு. அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ செய்யுங்க மேடம், பார்க்கலாம். இப்போ மசாலா நானுக்கு எப்படி செய்ய போகிறோங்கிறது பார்க்கலாம். முதல்ல வந்து மைதா மாவு, தேவையான அளவு மைதா மாவு. அளவு எதுவும் கிடையாது. நம்ம வேணுங்கிற அளவு எவ்வளோ தேவையோ, எத்தனை பேருக்கு பண்ணணுமோ, 2 கப்பு பண்ணினா ஒரு 8 நான் பண்ண முடியும். அதனால் நான் 1.5 கப்பு எடுத்துன்னு வந்திருக்கேன் மைதா மாவு. அதில் வந்து 2 டீஸ்பூன் வெங்காய விதை. வெங்காய விதை எல்லா கடைகளிலும், நாட்டு மருந்து கடையிலெல்லாம் நிறைய கிடைக்கிறது. டிபார்ட்மெண்டல், பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் நல்லா கிடைக்கிறது. அப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போடணும், வாசனைக்கு. கொத்தமல்லி நம்மளுக்கு நிறைய பிடிக்குமானா நிறைய போடலாம், கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஈஸ்ட் வந்து நம்ம எப்போதும் டைரெக்டாக வந்து மாவில் ஆட் பண்ணக்கூடாது, சேர்க்கவே கூடாது. சிறிதளவு பால் அல்லது தயிரில் 10 நிமிஷம் ஊற வச்சா ஈஸ்ட் கரைஞ்சிடும். அது உருண்டியாக கோலி மாதிரி இருக்கிறதுனால கரையிறது கஷ்டம். ஸோ நான் கரைய வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த ஈஸ்ட் கலவையும் நம்ம 1 டம்ளருக்கு வந்து 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு போகிறோம். அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. அதையும் போட்டுடலாம். ஈஸ்ட் போட்டாச்சு. சிறிதளவு காரம், மிளகாய் தூள், யாருக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா காரமாக நம்ம வந்து சைட் டிஷ் பண்ணும்போது அதிகமாக போட வேண்டாம். தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டால் நம்ம சைட் டிஷ் சாப்பிடும்போது அதில் அதிகமாக தெரியும். இது வந்து தண்ணியில் பிசையக்கூடாது. ஃபுல்லாக தயிரில் வந்து நம்ம இது கெட்டி தயிர், தண்ணி இல்லாமல் தயிரில் பிசைஞ்சு கெட்டியாக சப்பாத்தி மாவு கெட்டியாக பிசைஞ்சு தட்டை போட்டு மூடி 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சாதான் அது வந்து இட்லி தோசை மாலாம் பொங்கி வரா போல் மாவு பொங்கி வரும். அப்போ தான் உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும். பால் இது
நான் கடையில் ஹோட்டல்லலாம் சாப்பிட்டா நம்ம சூடாக கொண்டு வரும்போது நல்லாயிருக்கும், 3 வாரம் சாப்பிட்றதுக்குள்ளே அது ரப்பர் போல் இழுக்கிறது. ஏன்னா அவங்க தண்ணியில் பிசைகிறாங்க. நம்ம தயிரில் பிசைஞ்சோம்னா ரொம்ப மிருதுவாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து தயிர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையிட்டு பிசையலாம் நம்ம மாவை. நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாவு. 6 மணி நேரம் ஊற வைத்து எடுத்துன்னு வந்திருக்கேன். அது எப்படி செய்கிறது, மாவு பிசைந்த பின்ன உங்களுக்கு செய்து காட்டுறேன். நல்லா கெட்டியாக பிசையணும். ரொம்ப தளர பிசைஞ்சால் நம்மளுக்கு இடுவதற்கு சுலபமாக இருக்காது. ஸோ சப்பாத்தி மாவு அளவு பிசைஞ்சால் போகிறோம். நம்ம இதில் தண்ணி கலக்கூடாது, தண்ணியே கலக்கக்கூடாது. கெட்டி தயிர் இந்த மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சா போகிறோம். நம்ம நல்லா சாஃப்டாக இருக்குது. தயிர்னால அதிகம் மிருதுவாக இருக்கும். இது 6 மணி நேரம் பண்ண பிறகு டபுள் பங்கு ஆகிடும், நம்மளுக்கு பெருசாகிடும், உப்பீண்டு வந்துடும். இதை அப்படியே வச்சுடலாம். நம்ம வந்து நான் 6 மணி நேரம் ஊற வைத்து மாவு பிசைந்து எடுத்து வந்திருக்கேன். அதில் எப்படி செய்கிறது மடித்து செய்து பார்க்கலாம். இதை அப்படியே மூடி வச்சுடலாம் நம்ம. இப்போ வந்து இந்த மாவு நான் வந்து பிசைந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். அதே மாதிரி ஊறினது நல்லா மிருதுவாக இருக்குது, கலராகவும் இருக்குது. இதை வந்து இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து மாவு ரவுண்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். எடுத்துகிட்டு சிறிதளவு பண்ணினா போகிறோம். இப்படி இட்டுட்டு இதை வந்து இப்படி மடிக்கணும், இப்படி மடிக்கணும் 4, அப்புறம் 8 இப்படி மடிக்கலாம். இப்படி மடித்துட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி சற்று கனமாக இது இடுவதற்கு முன்னால் கல்லை நம்ம லேசாக சூடாக்கிக்கலாம். தோசைக்கல்லை சூடாக இருந்தால் தான் நல்லா வரும் செய்வதற்கு. தோசைக்கல்லை சூடாக்கின்னு இருக்கேன். அதில் எண்ணெய் நெய் எதுவுமே வேண்டாம் நம்மளுக்கு. இதுலேயே தயிர்லேயே கொழுப்பு சத்து இருக்குது, அதுலேயே அது வேக வச்சு எடுத்துடலாம். 8ஆ மடிச்சு திருப்பி பண்ணுறீங்க. திருப்பி இதை வந்து ட்ரையாங்குலராக ஹோட்டலெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. அவங்களாம் இது பண்ணி இப்படி 8ஆ மடித்து முக்கோண வடிவில் நம்ம பண்ணலாம். ரொம்ப மெல்லிஸ் வேண்டாம், ரொம்ப தடி வேண்டாம். இப்போ வந்து இதை இட்டாச்சு. இதை வந்து கல்லில் சூடாக்கணும். எண்ணெய் எதுவும் போட எண்ணெய் எதுவுமே வேண்டாம். இது சுட்டு வரும், அதுக்குள்ளே 2வது நம்ம பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா சுட்டதும் திருப்பி போடணும். 2 பக்கமும் சுட்ட பின்ன இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உப்பிண்டு வரும் நல்லா. அப்புறம் திருப்பி போட்டு திரும்பியும் ப்ரெஸ் பண்ணால் உள்ளெல்லாம் வெந்துடும். ரொம்ப சுலபமாக ஆகிடும், இது கஷ்டம் இல்லை. இல்லாட்டி நம்ம வந்து நெட் ஒன்று வச்சுட்டு லேசாக இதில் இருக்கிற ஈரப்பதம் போனதும் நெட்டில் போட்டு அடுப்புலேயே சுட்டு எடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா தண்ணி கொதிக்க வச்சு தட்டை மூடிட்டு சூடாக இருக்கும் இல்லையா தட்டு, மேல் தட்டில் போட்டு அந்த ருமாலி ரொட்டி பண்ணுறாப்போல் அதுலேயும் சுட்டு எடுக்கலாம். 3 விதமாக நான் பண்ணுறாங்க. அது பெரிய குவான்டிட்டிஸில் பண்ணும்போது அப்படி பண்ணுறாங்க. இதை அந்த பக்கம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் அது கொஞ்சம் ஸ்லோ ஃபில், ரொம்ப ஹையாக வச்சா வாசம் தீஞ்சு போயிடும். அதனால் ஸ்லோவாக வச்சிடலாம் நம்ம வந்து. ஸோ மிதமான சூட்லேயே அது வந்து மிதமான சூட்டில் நல்லா வேகும். 6 மணி நேரம் ஊறினதுனால மைதாமா வந்து சீக்கிரம் வேகக்கூடிய தன்மை அதுக்கு. அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒன்று சாப்பிட சாப்பிட சூடாக பண்ணி கொடுக்கலாம் எல்லாருக்கும். 2வது பண்ணியாச்சு. இது இப்போ வந்திருக்கா. இதில் வந்து நம்ம வந்து இது அந்த பக்கம் ப்ரௌன் டாட்ஸ் வந்திருக்கு பாருங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு வரும். டைரெக்டாக அடுப்புலையும் சுட்டு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் நெய் அடுப்பை கொஞ்சம் அதிகமாக்கிட்டு சுட்டு எடுத்து அது லேயராக வரும் உங்களுக்குள்ள. இதை வருது பாருங்க, உப்பிண்டு நல்லா வரும். உப்புசமாக அது மேலே அப்படியே பூரி மாதிரி வந்துடும். டிஷ்யூ பேப்பர் ஹைஜீனிக்னு எடுத்துக்கிறோம். மெல்லிஸ் மஸ்லின் கிளாத் கூட நான் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம், துணி கூட யூஸ் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லாதவங்க மெல்லிஸ் துணியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நானுக்கு பண்ணுறதுக்குன்னு ஃபுல்லாக வெந்துடும். அது 2 பக்கமும் நம்ம சூடு தாங்கும், நம்மளுக்கு இது ஆகாது. இது நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. வந்து தயிர் மசாலா எல்லா வாசனையும் சேர்ந்துருக்கும் இதில். இந்த ப்ரௌன் டாட்ஸ் வந்தது தான் வெந்தத்துக்கு அடையாளம் நம்மளுக்கு எப்போதுமே. இந்த பக்கம் நல்லா ஆயிடுச்சு பாருங்க.
இப்போ வந்து பட்டர் நான்ங்கிறதுனால நம்ம வந்து பட்டரை தடவலாம். பட்டர் வேண்டாம்னா நெய் தடவலாம். அதுவும் இல்லைன்னா எண்ணெய் தடவி யூஸ் பண்ணலாம். இது மிருதுவாக இருக்கும். நல்லா பட்டர் சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும், வாசனையும் இருக்கும். மசாலா நான் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது பண்ணலாம். இது ஈஸியாக சீக்கிரம் ஆகிடும். ஒன்று கல் சுட்டாச்சுன்னா நம்மளுக்கு வேக வேகமாக பண்ண முடியும். இதை போரஸாக அந்த தயிர் போட்டதுனால ஓட்டை ஓட்டையாக வருது பாருங்கள். இதில் நல்லா போரஸாக இருக்குது. மாய்ஸ்சர் கொஞ்சம் ஈரப்பதம் அடங்கின பின்ன ப்ரெஸ் பண்ணினா நல்லா வரும். இதை பாருங்க. ரெண்டு ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. மூணாவது போடலாமா? இதுவும் நல்லா ஆயிடுச்சு. அதுவே மேலே பட்டர் தட்டிட்டு நல்லா ருசியாக இருக்கும். இன்னொன்று கூட போட்டலாம் இருக்குது. இது கூட ஈஸியாக நம்ம இடுறது கூட கஷ்டமே இருக்காது. ஒரு தடவை மாவு வச்சிட்டிங்கன்னா அப்படியே இட்டுடலாம். கையால் கூட மடிக்கலாம். வேறு சிலர் வந்து இப்படி புடவை மடிப்பு இப்படி பெருசாக இட்டுட்டு புடவை நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம் இல்லையா, மடிப்பு இப்படி இப்படி பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு இப்படி பண்ணால் அது ட்ரையாங்குலர் ஆகிடும். இதோ வந்துடுச்சு. உள்ள லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு இப்படி பண்ணுறாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி மடிக்கலாம். வேற வடிவங்கள் கூட பண்ணலாம். மடிப்பு இருக்கணும். மடிப்பு இல்லாமல் பண்ண முடியாது. நான் லேயர் லேயராக வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மடிப்பு இருந்தால் தான் அந்த லேயர் அழகாக வரும் உங்களுக்கு. இடுறது கூட கஷ்டமே கிடையாது. ரொம்ப மெல்லிஸ், நம்மளுக்கு எல்லாமே கை வலி எதுவுமே வராது. நல்லா பண்ணலாம். தான் அடுத்தது வந்தாச்சு. சுடத்துக்குள்ளே இது பண்ணலாம். இது வேற பேட்டர்னில் பண்ணுறீங்க? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. எத்தனை வேணால் மடிக்கலாம். நம்ம எப்படி வேணால். நிறைய மடிப்புகள் இருந்தால் நல்லாயிருக்கும். 2 சப்பாத்தியாக மெல்லிஸாக இதை பண்ணி ஒன்று மேலே ஒன்று ஒட்டி திரும்பி மடித்து பண்ணினா நிறைய லேயர் வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது 8 பக்கம் தான் மடிக்கணும்னு கிடையாது. எப்படி வேணால் மடிக்கலாம். 16 மடிக்கலாம், 20 மடிக்கலாம். நம்மளுக்கு கோதுமாவில் புல்காஸ் பண்ணுற மாதிரி தான் இதுவும். அதுவும் அவங்க குமுட்டியில் வந்து வலை வச்சு நெருப்பில் வச்சு பண்ணுவாங்க. சப்பாத்தி சுட சுட பண்ணி கிராமத்துலலாம் கொடுப்பாங்க நம்மளுக்கு தட்டில். இப்போ கூட சில இடத்துல அந்த பண்ணி கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கு. சில ரெஸ்டாரண்ட்லலாம் குமுட்டியில் தான் பண்ணுறாங்க. அதோட ருசியே தனி ருசி நம்மளுக்கு. நான் சப்பாத்தி எல்லாமே நம்ம கேஸ் அடுப்பு வந்ததுலேருந்து எல்லோரும் கேஸ் அடுப்பில் தான் பண்ணிகிட்ருக்கோம். குமுட்டியில் அந்த மாதிரி இதில் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்துடுச்சு. இதுக்கும் பட்டர் தடவிடலாம். மேடம், நம்ம இப்போ இதுவரை நம்ம பட்டர் நான் பண்ணிட்டோம் இல்லையா? அழகா மசாலா நான் சொன்னீங்க. இது கூட சைட் டிஷ் அது எப்படி செய்ய சொல்லுங்க? தம் ஆலூன்னுட்டு செய்யலாம். ஆர் கிரேவி, எனி கிரேவி, தக்காளி கிரேவி, சுரைக்காய் கிரேவி, இல்லாட்டி நம்ம வந்து பரங்கிக்காய் கிரேவி, அந்த மாதிரி கிரேவி சப்ஜி பண்ணலாம். இப்போ நான் வந்து தம் ஆலு பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து கிரேவி என்ன பண்ணணும்னா, இந்த நானுக்கு வந்து நல்லா காரசாரமாக நம்மளுக்கு இருக்கணும்னா தக்காளி, பச்சை தக்காளி 2, தக்காளி பழம் 2, வெங்காயம் 2, கொஞ்சம் கொத்தமல்லி, தனியா, கரம் மசாலா, லவங்கப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாவற்றையும் பச்சையாக அரைக்கணும். உப்பு வச்சு பச்சையாக மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு பச்சை கொத்தமல்லியும் சேர்த்து அரைக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு வேணுங்கன்னா பூண்டும் போட்டுவிடலாம். எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சிட்டு கேஸில் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் வச்சுட்டு ஜீரகம் தாளிக்கலாம். ஜீரகம் தாளிச்சுட்டு காரப்பொடிக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் பச்சை மிளகா திரும்பி கீறி போட்டுட்டு அது வதங்கினதும் இந்த கிரேவியை போட்டு நல்லா பச்சை வாசனை போகும்படியாக நம்ம வைக்கணும். பச்சை வாசனை போன பின்ன
வேக வைத்து உரித்த சிறு உருளைக்கிழங்கு இருக்கு. சிறு உருளைக்கிழங்கு கிடைக்கிறது, பேபி பொட்டேட்டோ. அதை வந்து உரிச்சு ரெடியா வச்சிருந்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு அந்த கிரேவியில போட்டு 1 டம்ளர் தண்ணி போட்டு போதுமான அளவு உப்பும் சேர்த்து ப்ரெஷர் குக்கர்ல ஒரு ப்ரெஷர் விசில் விட்டீங்கன்னா ரெடி. 15 நிமிஷத்துல தம் ஆலு ரெடி ஆயிடும். மசாலா நானை பற்றி ஒரு விரிவான விளக்கமே கொடுத்துட்டீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப கேட்கும் போதே ரொம்ப சுவையா இருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்குது. ரொம்ப அருமையாக செய்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு அடுத்தது வந்து அந்த சிறுதானிய கலவை சூப்பும் பிரமாதம். இன்றைக்கி தேநீர் நேரம் உண்மையிலே மிக பிரமாதமாக நீங்கள் 2 ஐட்டம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேயர்களை தான் இது செய்து பார்த்து சுவைச்சிட்டு நமக்கு கடிதம் எழுதணும். இந்த தேநீர் நேரத்தில் இவ்வளோ சந்தித்ததுக்கு மிக மகிழ்ச்சி. குறிப்பாக ராதா சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.